தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதீபதையே அரகர மகாதேவா ஜனகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். பல பேருக்கு பல பிரச்சனைகள், எதை தொட்டாலும் சந்தேகம். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம பாத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கோம் சுவாமிக்கு. என்ன அப்படின்னா, சுவாமிக்கு நல்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு தீபாராதனை பண்ணுவா. இந்த தீபாராதனை பண்ணும்போது கற்பூரம் அணைஞ்சு போயிடும். பண்ணிட்டே இருக்கும்போது இவர் வேகமா சுத்துவார். மெதுவாலாம் சுத்த மாட்டார், வேகமா சுத்தினா அது அணைஞ்சு போயிடும். அடுத்தது தீபம் காட்டுவா, அணைஞ்சு போயிடும். தீபம் ஏத்துவா, கொஞ்சம் அணைஞ்சு போனோன்னா அவளுக்கு மனசு கஷ்டமா போயிடும். இதெல்லாம் கெட்ட சகுனமாக நினைக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறேன். இது பெரிய ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுகிறது. சரி, ஆத்துலதான் அப்படி இருக்கு, கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, கோவில தீபாவளி பண்ணும்போது அர்ச்சகர் என்ன பண்றாரு, அது அவர் சுத்துறதுல அணைஞ்சு போயிடும். அவர் கிட்டக்க கொண்டு வரும்போது அணைஞ்சு போயிடும். இது அபசகுணமாக நம்ம மனசுக்கு படுகிறது. இதுக்கு ஏதான இது உண்டா அப்படின்னு பல நேயர்கள் இதை கேட்டிருந்தாங்க. எங்க பக்தி ஒளி சேனல்ல இதை பெரிய கேள்வியா கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோது, தெய்வ குற்றமே இல்லை. எப்படி இது தெய்வ குற்றம் இல்லை என்று சொல்றோமோ, நம்ம ஸ்ரத்தையா தான் பூஜை பண்றோம். எப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல ஸ்ரத்த வருது அப்படின்னா, 2 இடத்துல வரும். மூச்சு உருற இடத்துல வரும். வேகமாவா உருறோம் எல்லாம் கிடையாது, நிதானமா தான் ஜீவன் வருது. அடுத்தது சாப்பிடும் பொழுது எங்கெங்க நிதானம் இருக்கும் பாருங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் உண்டு. நம்ம சாப்பிடும்போது வேகமா அடைச்சி சாப்பிடலாம். ஒரு இட்லி அப்படியே வாயில போடல, ஒரு இட்லியை 10 வாட்டி பிச்சு பிச்சு தான் சாப்பிடுறோம் இல்லையா? அன்னதானத்திலேயும் நிதானம் இருக்கிறது. எல்லாம் இருக்கும்போது இந்த பூஜை பண்ணும் போது அந்த ஸ்ரத்தையா தான் பூஜை பண்றான். பயந்துண்டு அவ கற்பூரம் காட்டும் போது அணைந்தால் அது அபச குணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், தெய்வ குற்றம் அல்ல. இது நம்ம கலியுகத்துல அது சாதாரணமா நேச்சுரலா அணையிறது. நம்ம வேணினே ஊதி அணைக்கவும் இல்லை. நீங்க காட்டும் போது அது இயற்கையா அணையிறது. அதை நீங்கள் தெய்வ குற்றமாக நினைக்க வேண்டாம். முதல் பாயிண்ட். சாமிய மனசு இன்னும் உறுத்துது, அதை பார்த்துட்டு என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னா, உங்க வீட்டுல கற்பூரம் காட்டும் போது சுவாமிக்கு இந்த மாதிரி அணைஞ்சு போச்சோ இல்ல வழக்கு அணைஞ்சு போச்சோ அப்படின்னு நீங்க மனசுல உங்களுக்கு அந்த பயம் இருந்தால், உங்க பயத்தை யார் போக்குவா? 2 பேர். முதல் ஒண்ணு, முடிவு ஒண்ணு. முதல்ல யார் இருக்கா? விநாயக பெருமான். அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு போய் விளக்கு ஏற்றிடலாம், இல்ல ஒரு கற்பூரத்துக்கு போய் ஏத்திட்டு வந்துருக்கும். மனசு சஞ்சலம் அடையும். அடுத்தது இன்னொரு குழந்தை இருக்கு, ஆஞ்சநேயர் பகவான். அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிறத சொல்லி தீர்க்க வேண்டிய இடம் தெய்வ சன்னதி. பக்கத்தாத்து மாமிட்டியோ இல்ல பக்கத்தாத்து மான்சால்ட்டோ நீங்க சொன்னேன்னா ஆகாது. ஒரு நாளைக்கு கேட்டுப்பா, 4 நாள் கேட்டுப்பா, 5ஆவது நாள் வேற யாரத்துல பேசும்போது உங்காத்து கதையை அவாத்துல போய் பேசிட்டு வந்துடுவோம். நம்ம நண்பன் நினைச்சிருப்போம். அது கலியுகத்தினுடைய வேலை, கர்மாவின் வேலை. அப்போ உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். ஆனா இதை சுவாமிகிட்ட நம்ம மனசார சொன்னோம்னா, சுவாமி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக நல்ல பதவியை கொடுப்பார். இந்த ஆத்துல ஏத்தின கற்பூரமோ தீபமோ அணைந்தால், நீங்க சாயங்காலமோ காலையிலயோ போய் விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கு போடுங்கோ. இல்லைன்னா ஆஞ்சநேயர் பக்கத்துல இருந்தா ஆஞ்சநேயர் போடுங்க. சுவாமி 2 இல்லைன்னா அங்க கோவில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவில்ல சுவாமிக்கு விளக்கு போட்டுருங்க. பெருமா கோயில் இருந்தா பெருமா கோயில்ல சிவனா இருந்தா சிவன். இதுல எந்த வேறுபாடும் கிடையாது. யாருக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அங்க போய் ஒரு விளக்கு போட்டுட்டு, சுவாமி இதே நடந்துட்டு எங்க வீட்டுல எல்லாம் மங்களகரமா நடக்கும், பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. இது அபச குணம் கிடையாது, இது தெய்வ குற்றமும் இல்லை. முதல் பாயிண்ட். அடுத்ததாக கோவில்ல காமிக்கிறான். கோவில்ல காட்டுறது எல்லாருக்கும் சும்மா ஒன்னே மாரி 100,000 பேர் பார்ப்பான் தெய்வத்தை. அப்ப அர்ச்சகர் பண்ணும் பொழுதோ இல்ல பட்டாச்சாரியர் அங்க இது பண்ணும்போது அவளுக்கு இயற்கை இதாக அணிந்திருந்தால் இது தெய்வ குற்றம் அல்ல. கோவில்ல பட்டரோ இல்லைன்னா சிவாச்சாரியரோ விபூதி கொடுக்க வந்துட்டே இருப்பா. வழக்கு இப்போ கற்பூரம் இப்ப வழக்கும் வந்துருக்கு. அவ விபூதி கொடுக்கும் பொழுதோ இல்ல அந்த தீர்த்தம் கொடுக்கும் போது கிடைக்குமோ இந்த தீபம் அணைந்தால் அது தெய்வ குற்றம் இல்லை, இயற்கையின் சீற்றம்.
புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால இப்ப டெய்லியே ஆத்துல விளக்கு அணைச்சுட்டே இருப்போமா? டெய்லியே கற்பூரம் காட்டும் போது அனுப்பமா? இல்லையே. ஏதோ ஒரு நாள் சூறாவளி டெய்லியா வருது, இல்ல சுனாமி டெய்லி வருதா? ஏதோ ஒரு நாள் சீற்றமாகிறது, அது நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. கரெக்டா? அதேதான் இந்த தீபமும். ஏதோ ஒரு நாள் நம்மளை தவறி போய் நடக்கிறது, அதுக்கு எதையும் கம்பேரிசனே பண்ணக்கூடாது. இது தெய்வ குற்றம் இல்லை. எந்த புராணத்திலையும் எந்த வேதத்திலையும் இதற்கு எந்த ஒரு தப்பும் சொல்லப்படவில்லை. அதனால நீங்க தைரியமா பண்ணுங்க. உங்க மனசு சந்தோஷத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நேர கோவில்ல ஒரு விளக்கு ஏத்திட்டு வாங்க. மனசு சந்தோஷமா இருக்கும். சுவாமி அதை நம்மளை பார்த்துப்பார். அதனால கோவில்லையோ இல்ல ஆத்து பூஜை அறையிலையோ தீபம் அணைந்தால் இயற்கை உபாதியாக நினைக்கணுமே தவிர தெய்வ குற்றமாக யாரும் எதுவும் நினைக்க கூடாது. அப்படி உங்க மனசு கஷ்டமா இருந்ததுன்னா கோவில்ல விளக்கேற்றுங்க. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.